ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் நிறையா போட்டுட்ருக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃபோர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபோர்க்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், வீட்டில் எப்படி உபயோகமாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோர்க்கை நான் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறேன். இப்போ பின்னாடி டபுள் சைட் செலோ டேப்பு ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது டோரில் ஒட்ட வச்சுக்கலாம். டோரில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம கீயெல்லாம் எடுத்து இதில் மாட்டி வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தனியாக நம்ம கீ ஹோல்ட்ரு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எவ்வளோ அழகாக கீ ஹோல்டர் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா டோரை நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுனால எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு கிச்சனில் நான் டைல்ஸில் இந்த ஃபோர்க்கை மாட்டி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், நான் டீ வடிகட்டியை நான் இதில் மாட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுனால நம்ம டீயெல்லாம் போடும்போது அவசரமாக டக்குன்னு நம்ம பார்வைக்கு படுற மாதிரி இருக்கிறனால டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சவங்க எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சனில் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயர்களை அப்படியே கீழே எரிஞ்சு எடுக்காமல் இதில் நம்ம இந்த ஃபோர்க்கில் இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு கூட இந்த ஃபோர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டு பெட்ரூமில் பீரோட நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம கிட்ஸோட பீட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட செயின் இதையெல்லாம் கூட நம்ம இதில் மாட்டி வச்சுக்கலாம் பாருங்கள். நம்ம நைட்டு படுக்கும்போது சில டைமுக்கு செயினெல்லாம் கழட்டி வச்சுட்டு படுக்கிற பழக்கம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பக்கத்துலேயே நம்ம பீரோட பெட்ரூமில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம டக்குன்னு எடுத்து காலையில் எழுந்திரிச்சு போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் பாத்ரூமில் தான் இந்த ஃபோர்க்கை டபுள் சைட் செலோ டேப் போட்டு மாட்டி வச்சுருக்கிறேன். இதில் இந்த லாஸ்ட் 2 இதையும் நான் மடக்கி விட்டுருக்கிறேன். இது நம்ம ப்ரஷ் ஹோல்டராக தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம 2 ப்ரஷ்ஷு மாட்டலாம் பாருங்கள். இப்படி ஒன்று மாட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒன்று மாட்டி வச்சுக்கலாம். நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம வாஷ் பேசின் கிட்டேயே இதை நம்ம மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதுக்காக போய் ப்ரஷ் ஹோல்டரெலாம் வாங்கணுங்கிறதுல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகாக ப்ரஷ் ஹோல்டர் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒயரை கீழே அப்படியே நம்ம போட்டு வச்சுருப்போம். இது கீழே குழந்தைகளோ இல்லை நம்ம பெரியவங்களோ வரும்போது தட்டி விடுறதுக்கு கூட நமக்கு சில டைமில் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தட்டி விடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த சுவிட்ச் போர்டுக்கு மேலேயே நம்ம ஒரு ஃபோர்க்கு இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா இந்த ஒயரை நம்ம இதில் எடுத்து மாட்டி வச்சுட்டோன்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
செவன்த் ஐடியாஸ்க்கு நம்ம வீட்டில் எல்லா டோர்களையுமே இந்த மாதிரி டோர் ஸ்டாப்பர் வச்சுருப்போம். சில டோர்களில் வந்து டோர் ஸ்டாப்பர் வந்து உடஞ்சி டோர் ஸ்டாப்பர் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த ஃபோர்க்கை வந்து இந்த மாதிரி நம்ம அடியில் விட்டு மாட்டி விட்டுட்டோன்னா கதவு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சோன்னா லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.